நம்ம விவி இன்ஃபோடெக்ல பேட்டரி கம்பெனிஸ்க்காக ஸ்பெஷலாக கஸ்டமைஸ் பண்ண ஒரு 2 மாடியூல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நம்பர் 1, இந்த மாடியூல் ஃபர்ஸ்ட் எதை பற்றினா பேட்டரி கம்பெனிஸ் பேசிக்காவே பேட்டரிஸை பேஸ் பண்ணி இதில் ஒரே கஸ்டமருக்கு சேம் பேட்டரி மாடலில் வந்துட்டு அவங்க சேல் பண்ணும்போது அதோட சீரியல் நம்பரை பேஸ் பண்ணி அவங்க வந்துட்டு சேல் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பேட்டரி வந்துட்டு அவங்க சேல் பண்ணுறாங்க. அந்த பேட்டரியே வந்துட்டு மல்டிபிள் பேட்டரிஸாக அவங்க சேல் பண்ணுறாங்க. ஒரே மாடலில் மல்டிபிள் பேட்டரிஸ் அவங்க சேல் பண்ணும்போது அவங்க சேல் பண்ணுற ஒவ்வொரு பேட்டரிக்கும் ஒவ்வொரு சீரியல் நம்பர் அவங்க பிளேஸ் பண்ணி அனுப்புவோம். அந்த சீரியல் நம்பரை எப்படி நம்ம டேலியை வச்சு அவங்க சேல் என்ட்ரி போடும்போது அதோட சீரியல் நம்பரை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் மாடியூல். இப்போ நம்ம அந்த சீரியல் நம்பர் கண்ட்ரோல் பண்ணுற மாடியூல் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம F1 ஹெல்ப் பட்டன் கிளிக் பண்ணி அதில் டிடிஎல்ஸ் அண்ட் ஆட்-ஆன்ஸ் அந்த பட்டன் நம்ம கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட் F6 ஆட்-ஆன் ஃபீச்சர்ஸ் அந்த பட்டன் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நமக்கு செகண்டா எனபிள் டிஸ்கிரிப்ஷன் கண்ட்ரோல் மாடியூல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம எஸ் பண்ணி எனபிள் பண்ணதுக்கப்புறம் நம்ம மெனு பேஜ்க்கு வந்தோம். இங்கே நம்ம டே புக்கில் நம்ம இருக்கிற என்ட்ரி இந்த இடத்துல ஷோ. இந்த என்ட்ரிக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் போய் அந்த மாடியூல் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத செக். இந்த இடத்துல நம்ம டெஸ்ட் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டமை வந்துட்டு என்டர் பண்ணி வச்சிருக்கோம். இதுக்கு 1 2 3 4 5 5 டிஸ்கிரிப்ஷன், அதாவது சீரியல் நம்பர்ஸை என்டர் பண்ணி வச்சிருக்கோம். இந்த சீரியல் நம்பர் எப்படி கண்ட்ரோல் ஆகி ஒர்க் ஆகுதுங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஐட்டம் கிளிக் பண்ணி கண்ட்ரோல் என்டர் கொடுத்தோம்னா இந்த இடத்துல நமக்கு பார்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல எந்த நேமை வந்துட்டு நம்ம கொடுக்குறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெஸ்ட் ஐட்டம்க்கு நான் ஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 லெட்டர்ஸை கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சீரியல் நம்பர் வந்துட்டு நமக்கு இந்த இடத்துல ஏஎஸ் அப்படின்னு ஸ்டார்டிங்ல இருந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த இடத்துல ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஎஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக நமக்கு இந்த இடத்துல 14 டிஜிட்ஸ் வேணும். அது போக வந்துட்டு ஸ்டார்டிங் வேல்யூ வந்துட்டு ஏஎஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். அப்போ நெக்ஸ்ட் வேல்யூக்கு போகும். இப்போ நம்ம ஜேகே அப்படின்னு சொல்லி கொடுத்து 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 திரும்பி ஒரு 14 டிஜிட் நம்ம வச்சாச்சு. ஆனால் ஸ்டார்டிங் வேல்யூ வந்துட்டு ஜேகே அந்த என்டர் கொடுத்தோம்னா இங்க இன்கரெக்ட் பேட்டரி சீரியல் நம்பர் அப்படின்னு நமக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த மாடியூல் வந்துட்டு பார்ட் நம்பர்ல கொடுக்குற ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ், அது 2 லெட்டராகவும் இருக்கலாம், அதுக்கு மேல இருக்கிற லெட்டராகவும் இருக்கலாம். அது போக பேட்டரியோட சீரியல் நம்பர் வந்துட்டு 14 டிஜிட்டுக்கு கம்மியாகவும் இருக்கக்கூடாது, எச்சாகவும் இருக்கக்கூடாது. அப்பதான் இந்த சீரியல் நம்பர் கண்ட்ரோலுங்கிறது நமக்கு இந்த இடத்துல ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் மாடியூல் எதை பார்த்தீங்கன்னா, பேசிக்காவே பேட்டரி கம்பெனிஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் இன்வாய்ஸ் மாடியூல் அவங்களுக்கு தேவைப்படும். அதாவது ஒரு ஸ்பெஷல் கஸ்டமைசேஷன் இருக்கிற மாதிரி ஒரு பிரிண்ட் அவுட் அவங்களுக்கு தேவைப்படும். அது சேல் பண்ணணும், அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். அதுக்கும் நம்ம விவி இன்ஃபோடெக்ல அவங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு மாடியூல் வந்துட்டு பிரிண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த பிரிண்ட்டை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னா சேம் F1 ஹெல்ப் பட்டன் கிளிக் பண்ணணும். டிஎல்ஸ் அண்ட் ஆட்-ஆன்ஸ் அந்த பட்டன் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல F6 ஆட்-ஆன் ஃபீச்சர்ஸ் அந்த பட்டனை நம்ம இப்போ கிளிக் பண்ணணும். இங்கே வந்துட்டு நமக்கு எனபிள் சேல்ஸ் இன்வாய்ஸ் மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன். இதை நம்ம திரும்பி எஸ் கொடுத்து என்டர் பண்ணதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போ டே புக்ல நம்ம வந்துட்டு பேட்டரி டிஸ்கிரிப்ஷன் என்ட்ரிஸ் பண்ணி ஷோ பண்ணி பார்க்கலாம். இங்கே நம்ம வந்துட்டு 2 என்ட்ரிஸ் போட்டு வச்சிருக்கிறோம். அதாவது பவர் ஜோன் டால் டேபுலர் பேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டமும், அதே மாதிரி இன்னொரு ஐட்டமும் நம்ம இந்த இடத்துல என்ட்ரி போட்டு வச்சிருக்கிறோம். அதுக்கு வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் மாடியூல்ல செட் பண்ண மாதிரியே சீரியல் நம்பர்ஸும் இது கீழே நமக்கு டிஸ்கிரிப்ஷன்ல செட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நம்ம ஆல்ட் பி பிரிண்ட் பட்டன் கிளிக் பண்ணி கரெக்ட் கண்ட்ரோல் பி கொடுத்து நம்ம என்ட்ரி பண்ணுறது இந்த இடத்துல நமக்கு ப்ரீவியூ காணும். ப்ரீவியூக்குள்ள போகணும், நம்ம அவங்களுக்கு ஸ்பெஷலாக கஸ்டமைஸ் பண்ண அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே சொல்லுவாங்க. இதில் அவங்களுக்கு டேக்ஸ் இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லி இன்வாய்ஸ் நேம் வந்துடும். நெக்ஸ்ட் கம்பெனி நேம், அதோட அட்ரஸ், ஃபோன் நம்பர், ஜிஎஸ்டி, ஸ்டேட் கோட், அதுக்கப்புறம் வந்துட்டு இன்வாய்ஸ் நம்பர், இன்வாய்ஸ் டேட், பில் டு அண்ட் ஷிப் டு, கஸ்டமர் ஃப்ரம், ஷிப் ஃப்ரம், இவே பில் நம்பர் இருந்துச்சுன்னா அந்த நம்பர் ஷோ ஆகும். அதோட டிரான்ஸ்போர்ட் நேம், வெஹிக்கிள் நம்பர், டிரான்ஸ்போர்ட் டாக் நம்பர், சப்ளை டைப். இந்த இடத்துல தான் நமக்கு இந்த மாடியூல் வந்துட்டு ரொம்ப யூஸ் ஆகும். ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன்,
அது போக வந்துட்டு அதுக்குள்ள இருக்கிற சீரியல் நம்பர் வந்துட்டு நம்ம யூனிக்கா இந்த இடத்துல செட் பண்ணி வச்சிருக்கோம். அது போக இந்த இடத்துல அவங்களுக்கு டோட்டல் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டரியோட வெயிட்டை வந்துட்டு லிட்டர்ஸ் மூலியமா கால்குலேட் பண்றதுக்குன்னா ஆப்ஷனை இங்க நம்ம கொடுத்துருக்கோம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ ஐட்டம் கிளிக் பண்ணி நம்ம கண்ட்ரோல் என்டர் கொடுத்து உள்ள போகும்போது பேட்டரியோட வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டரி வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம். பேசிக்காவே பேட்டரி வந்துட்டு எப்படி அவங்க பேட்டரியோட கெப்பாசிட்டியை செக் பண்ணுவாங்கன்னா அதோட வெயிட்டை வச்சு செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் மூலயமா இப்போ ஒரு 45 kg ஆர் ஒரு 20 kg அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேட்டரியோட வெயிட் செட் பண்ணி கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணும்போது இந்த இடத்துல கண்ட்ரோல் திரும்பி நம்ம வந்துட்டு ஆல்ட் பி கரண்ட் கிளிக் பண்ணி நம்ம ஐட்டத்தோட ப்ரிவியூ பார்க்கும்போது இந்த இடத்துல அவங்களுக்கு வந்துட்டு டோட்டல் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டரியோட வெயிட் இந்த இடத்துல ஷோ ஆகும். அதாவது இப்போ 20 கொடுத்துருந்தோம்னா ஒரு ஐட்டமுக்கு வந்துட்டு 20 லிட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஷோ ஆகும். அதே மாதிரி நம்ம கீழே இருக்கிற ஐட்டமுக்கு அதே மாதிரி 20 லிட்டர்ஸ் கொடுத்துருந்தோம்னா குவான்டிட்டி இன்டூ 20 ஈக்குவல் டு 60 லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நமக்கு ஷோ ஆகும். ஆல்சோ இந்த இடத்துல நமக்கு அதோட ஹெச்எஸ்என் அண்ட் சாக் அண்ட் டாக்ஸபிள் வேல்யூ ஜிஎஸ்டி வேல்யூஸ் எல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ இதுதான் நம்ம பேட்டரி கம்பெனிஸ்க்காக கிரியேட் பண்ணியிருக்கிற சேல்ஸ் இன்வாய்ஸ் மாடியூல். இதே மாதிரி மாடியூல்ஸ் உங்களுக்கு வேணும்னா விவி இன்ஃபோடெக்கை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.